இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். புனித வேதாகமத்துல யோசுவாவின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். எரிகோ கோட்டை, அந்த எரிகோ அப்படிங்கிற அந்த பெரிய பட்டணத்தை என்ன பண்றாங்க, அந்த கோட்டையை தகர்த்து இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்க, வெற்றி பெறுறாங்க. தெரியும் உங்களுக்கு, ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுத்துவாங்க, 7ஆவது நாள் என்ன பண்ணுவாங்க, 7 தடவை சுத்துவாங்க. சுத்தி என்ன பண்ணுவாங்க, வெற்றிகரமா என்ன பண்ணுவாங்க, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால தகர்க்க முடியாது என்று நினைக்கப்பட்ட அந்த எரிகோ கோட்டையை உடைச்சு உள்ள போய் என்ன பண்ணுவாங்க, வெற்றி பெற்றுவாங்க. இந்த சம்பவம் நடந்து முடிந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா யோசுவாவின் காலத்துல, அதாவது இதுக்கு அடுத்த அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் சந்திப்பார்கள். யோசுவா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு யுத்த வீரர். அதாவது மோசைக்கு அப்புறம் யோசுவாவின் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அனைத்தும் வெற்றி தான். ஆனா இங்க வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திப்பாங்க. ஒரு சிறிய பட்டணம், ஆயி பட்டணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பட்டணம், அது என்ன பண்றாங்க, வெற்றி பெறுவதற்காக அதை என்ன பண்றாங்க, போரிடுவதற்காக போறாங்க. அப்ப அங்க இருக்கிற மக்கள் சொல்லுவாங்க, எரிகோ அப்பேற்பட்ட கோட்டை, அதே என்ன முடியும், இடிச்சு தகர்த்து என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் ஜெயித்துட்டு வந்துட்டோம். இது சாதாரண ஒரு சின்ன ஒரு பட்டணம், ஒரு கிராமம்னு கூட வச்சுங்களேன், 3000 பேர் போதும், போய் என்ன பண்ணுவோம், அடிச்சு நொறுக்கிறோம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கிளம்பி போவாங்க. ஆனா என்ன பண்ணுவோம், போனா செம்ம அடி, தலை தெறிக்க என்ன பண்ணுவாங்க, இஸ்ரவேலர்கள் ஓடிடுவாங்க. 36 பேர் என்ன பண்ணுவாங்க, செத்தே போவாங்க. அந்த ஆயி பட்டணத்து மக்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்களை வந்து கொன்னே விடுவாங்க. 36 பேர் செத்து போவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா யோசுவாக்கு பயங்கர ஷாக்கு. என்ன பண்ணுவான், ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு தரையில உளுந்து புரண்டு சாம்பல்ல படுத்து என்ன பண்ணுவான், கத்தட்ட கதறுவான். அப்பதான் கத்தர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, இஸ்ரவேலருடைய அந்த பாளையத்துக்குள்ள ஒரு சாபத்தீட்டான பொருள் இருக்குப்பா அப்படிம்பாரு. இப்ப எல்லாருக்கும் பயங்கர ஷாக். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த எரிகோ கோட்டைய தகர்த்து உள்ள போகும்போது யோசுவா ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, அங்க இருக்கிற ஆண் பெண்ணு வயசானவங்க கிளவி எல்லாத்தையும் என்ன பண்ணு, சிறு குழந்தைகள் கூட என்ன பண்ணு, நமக்கு சில நேரங்களில் பரிதாபமா இருக்கும், சின்ன பிள்ளைல என்னதான் பண்ணிச்சு, அதே என்ன பண்ணுங்க, முற்றிலுமாக சங்கரித்தீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க இருக்கிற அந்த பொன் வெள்ளி இவைகள் தான் என்ன பண்ணும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு அதை மட்டும் என்ன பண்ணு கொண்டு வந்துன்னு சொல்லுவாரு. சோ இப்படி ஒரு கண்டிஷனோட தான் என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் வந்து அந்த மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாரு. அதற்கு பிறகு இந்த ஆயி பட்டணத்தோட தோல்விக்கு பிறகு ஆராய்ச்சி செய்யும் பொழுது கர்த்தரிடத்துல இருந்து ஒரு சாபத்தீட்டான பொருள் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி வார்த்தை வரும்போது எல்லாரும் விசாரிக்கும் போது தான் பாத்தீங்கன்னா அங்க என்ன பண்ணுவான், ஆஹான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பான், ஆகாத ஒரு ஆகான்னு இருப்பான். அவன் பிடிபடுவான். அவன் அப்பதான் சொல்லுவான், இந்த பாபிலோனிய சால்வை ஒண்ணு என்ன பண்ண நான் எடுத்தேன், அவ்வளவு அழகா இருந்திருக்கும் உங்களுக்கு, எடுத்துட்டான். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 200 சேக்கால் வெள்ளி, ஒரு 50 பவுன் தங்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே என்ன பண்ணும், யோசுவாக்கும் மக்களுக்கு செம்ம கோவம் வந்துடும். ஆடா பாவி, எதை செய்யக்கூடாது செஞ்சுட்டு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவனை வந்து பிடிச்சி, இவன் ஒருத்தன் பண்ண தப்புக்கு பாத்தீங்கன்னா அவன் குடும்பத்தில் உள்ள எல்லா பிள்ளைகள், ஆண்கள் பெண்கள் சின்ன பிள்ளைகள்லாம் பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, ஒரு பள்ளத்தாக்குல போட்டு என்ன பண்ணுவாங்க, கல் எரிஞ்சு சீக்கிரையாக்கி கண்டுபிடுவாங்க, கொன்னே விடுவாங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, இந்த ஆயி பட்டணத்தை இஸ்ரவேலர் மக்கள் வெற்றி பெறுவார்கள். நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த பாபிலோனிய சால்வை போல தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்துக்கு இந்த சால்வை கலாச்சாரம் கர்த்தருக்கு சாபத்தீடாக தெரியுது போல இருக்கு. அதாவது நம்ம முதலே சொன்னோம், இந்த தடவை தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் நடக்கிற தேர்தல் முற்றிலும் வேறுபாடானது. கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடப்பவர்களுக்கு மட்டும் தான் இங்க வெற்றி பெற அப்படின்னு சொல்லும். ஆனாலும் பாத்தீங்கன்னா இதுல வர்ற மாதிரி பாத்தீங்கன்னா எரிகோ கோட்டை, பெரிய கோட்டை, அதை ஜெயிக்க முடியுமான்னு நினைச்சாங்க, ஆனா ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. ஆயி பட்டணம் வந்து ரொம்ப சின்னது, அதை என்ன பண்ணுவாங்க, ஈஸியா அடிச்சலாம் நினைச்சாங்க. நம்மளும் அப்படிதான் நினைச்சோம். இந்த முதல் கட்டத்தை டிசி தேர்தல் நடந்தா போதும், அடுத்தது கவுன்சில் எலெக்ஷன் நடந்தா போதும், அடுத்து என்ன பண்ணலாம், கடைசி கட்டம் ஈஸியா நடந்தோம்னு சொல்லிச்சோம். ஆனா ஆண்டவர் அங்கதான் செக் வச்சுட்டாரு பாருங்க. இந்த டிசம்பர் 30, 31 நடக்க வேண்டிய தேர்தலுக்கு என்ன பண்ணிட்டாரு, அப்படி ஒரு ஃபுல் ஸ்டாப். எப்பவும் கமாவா மாறப்போகுது, எப்போ வந்து அந்த தேர்தலுக்காக நம்ம கடந்து போறோம்னு தெரியல. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த இறுதிக்கட்ட தேர்தல் வந்து எப்பொழுது நடைபெறும் என்று அனைவர் இருதயத்திலும் எதிர்பார்ப்பை எகிர வைத்துக் கொண்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா 9/1/2026 வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா இந்த தடையை நீக்க சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வழக்கு வந்தது. இந்த வழக்கை போட்ட திரு ஜெயரட்சகர் அவருக்கு ஏத்தாப்புல பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க, அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான புதியவர்களும் சில இருக்காங்க, அப்பீல் பண்ணியிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா, கோர்ட் நம்பர் வந்து 7 20ஆம் நம்பரா வந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2ஆவது இருக்காங்க பாருங்க, ஜெயகர் வெர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெயரட்சகர், வினித் சுப்பிரமணியம். அது போல பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்கு பாருங்க, பர்னபாஸ் தேவசுதன், வினித் சுப்பிரமணியம். இவர்கள் தான் வந்து புதுசா என்ன பண்ணிருக்காங்க,
அப்பியர் ஆயிருக்காங்க. இந்த வினித் சுப்பிரமணியம் யார் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் தேர்தல் நடத்துவதற்கு காரணமான உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் அவர். இவர் யாருடைய வழக்கறிஞர் அப்படின்னா நமது ஒய்யாங்குடியை சேர்ந்த அண்ணன் திரு சாமுவேல் அவருடைய வழக்கறிஞர். இவர் வந்து பாத்தீங்கன்னா வெரி காஸ்ட்லி. அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களுக்கும் என்ன பண்ண மாட்டாரு, சின்ன சின்ன வழக்குலாம் வர மாட்டாரு. அவர் வந்துட்டு போனாலே சில லட்சங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும், கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு வழக்குல வந்து தலையிட்டால் கண்டிப்பாக வெற்றி தான். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான வழக்கறிஞர். அவர்களை வந்து பாத்தீங்கன்னா நமது ஒய்யாங்குடியை சேர்ந்த ஆந்திராவில் வாரங்களில் வசிக்கின்ற நமது சாமியில் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அப்பியரா இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து என்ன பண்ணாங்க, ஜட்ஜி வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் 22ஆம் தேதிக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். இது சாதாரணமான ஒரு வழக்கு தான். இன்னைக்கு கூட ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும். ஆனாலும் பாத்தீங்கன்னா நான் சொன்னது போல இந்த சாபத்தீடான சால்வைகள் நிறைய வந்து குமிஞ்சிட்டு போல இருக்கு. அதாவது அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாபிலோனிய சால்வை ஆயி பட்டணத்துல வந்து இஸ்ரேலியர்கள் தோற்பதற்கு காரணமாக இருந்தது. அது போல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் கர்த்தருக்கு பிடிக்காத நிறைய சால்வைகள் வந்து விழுந்ததால எண்ணுவதில்ல, அதை வந்து ஒரு சாபத்தீடாக கர்த்தர் நினைப்பதாலோ தொடர்ந்து வந்து இந்த தீர்ப்பு வந்து தள்ளிக்கொண்டே செல்கிறது. எந்த அளவுக்கு செல்ல போகிறதுன்னு தெரியவில்லை. எனக்கு தெரிந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில காலங்கள் காத்திருக்கத்தான் வேண்டும். அனைத்து தேர்தல்களும் செல்லுபடியாகும். இந்த கடைசி கட்ட தேர்தல் மட்டும் கர்த்தரின் சித்தம் நிறைவேறியவுடன் கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். சாபத்தீடான சால்வைகள் வந்தாலும் சில நல்ல காரியங்களும் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் தற்பொழுது நடைபெற்றிருப்பது நமது கவனத்துக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக நீதிபதி ஐயா அவர்கள் நிர்வாகம் இங்கு வந்த பிறகு ஏராளமான நல்ல திட்டங்கள், நலத்திட்டங்கள், நன்மைகள் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு நடைபெற்றிருக்கிறது. அதுல குறிப்பாக வந்து பார்த்தோன்னா உயர்கல்வியில ஒரு 2 வியத்தகு சாதனைகளை நீதிபதி ஐயா அவர்கள் நிர்வாகம் செய்திருக்கிறது. ஜெயராஜ் அன்னபாக்கியம் பொறியியல் கல்லூரி நாசிரியத்தில் இருக்கு. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா தேவா கேபிரல் அண்ணன் தான் வந்து இருக்காங்க, செக்ரட்டரியா இருக்காங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடியேஷன், அதாவது தேசிய தரச்சான்றிதழ் என்ன பண்ணும், கண்டிப்பாக பொறியியல் கல்லூரிகள் என்ன பண்ணும் பெற வேண்டும். அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க அண்ணன் வந்து பெற்றுக் கொடுத்திருக்காங்க. இது என்ன அப்படிங்கறத வாசிக்கிறேன். The name of the institution ஜெயராஜ் அன்னபாக்கியம் சிஎஸ்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி. ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்டர் கிராஜுவேட். அதோட அங்கீகாரம் எது வரைக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னா 2024-25, 25-26, 26-27 அப் டு 30/6/2027 வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது போல பாத்தீங்கன்னா இன்னொன்று இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுக்கும் பாத்தீங்கன்னா அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. எப்படின்னா 1 ஜனவரி 2026 இருந்து 31 டிசம்பர் 2028 வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. அது போல பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அதுக்கு வந்து அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. 1 ஜனவரி 2026 இருந்து 31 டிசம்பர் 2028 வரைக்கும் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சாதனைகளை நமது நீதிபதி ஐயா அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கின்ற உயர்கல்வித்துறை, அது போல பார்த்தீங்கன்னா ஜெயராஜ் அன்னபாக்கியம் இன்ஜினியரிங் கல்லூரியும் பெற்றிருக்குது. அதுக்கு காரணம் அங்க இருக்கிற தேவா கேபிரல் ராஜன் அண்ணன் அவர்கள். அண்ணனும் பாத்தீங்கன்னா இந்த தேர்தலையும் பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த தேர்தல் நடப்பதற்கு என்ன பண்ணாங்க, உதவி செய்தார்கள். மீண்டுமாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் சார்பாக, மக்கள் சார்பாக, அனைத்து நல்ல உள்ளங்கள் சார்பாக கிடைத்த வாய்ப்பை அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி என்ன பண்ணி அவங்களுக்கு கிடைச்சது. அதுல ஒழுங்கா இருந்து தேர்தல் நடத்திருந்தானா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இப்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை தேர்தலை வெற்றி பெற்று வந்திருக்கலாம், நிர்வாகத்தில் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவர்களும் தவறு செய்ததுனால வந்து பாத்தீங்கன்னா தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கிற நிர்வாகம் பாத்தீங்கன்னா சில கர்த்தருக்கு பிடிக்காத விஷயங்களை தொடர்ந்து செய்ததால் என்னவோ பாத்தீங்கன்னா இந்த கடைசி கட்ட தேர்தலும் தள்ளி சென்று கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலமாக இருக்கட்டும், அனைத்து திருமண்டலங்களும் கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று ஏற்படுத்தப்பட்டது. வருங்காலங்களில் கள்ளர்களும் நிச்சயமாக கொள்ளையர்களும் இந்த திருமண்டலங்களிலிருந்து முற்றிலும் துடைத்து எறியப்படுவார்கள். அதற்கான ஒரு சமிக்கையாகவே இந்த தேர்தல் தீர்ப்புகள் தொடர்ந்து தள்ளி கொண்டு செல்வதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். எனவே தொடர்ந்து ஜெபியுங்கள். நிச்சயமாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் ஒரு நல்ல நிர்வாகம் வரும் வரைக்கும் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் தலைமையிலான நிர்வாகம் இன்னும் பல சீர்திருத்தங்களையும் சிறப்பான செயல் திட்டங்களையும் நிச்சயமாக செய்து நமது திருமண்டலத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வார்கள் என்பதில் நமக்கு எந்த ஐயமும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.